கடகம் ஒரு 75% பெண்களா இருந்தாலும், ஆண்களா இருந்தாலும் நகைய தொலைக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுவும் இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு, ஐயோ! எப்பவோ தொலைச்சிட்டேனே! இன்னைக்கு அந்த நகை வாங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்க கடகம் நெறையா. ஏன் சின்ன சின்ன நகைகள், ஒரு மூக்குத்தி, ஒரு ஸ்டெட்டு, ஒரு ரிங்கு அதுபோல தொலைஞ்சிடுச்சு. இல்ல வெள்ளி ஆர்னமெண்ட்ஸ் தொலைஞ்சிருச்சு. இல்ல அழிச்சுட்டேன். நகைய தெரியாத்தனமா அழிச்சுட்டேன். அத வித்துட்டு நான் அ வேற என்னமோ பண்ணிட்டேன், செலவு பண்ணிட்டேனே! அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்க கடகம் ரொம்ப அதிகம். இன்னொன்னு கொஞ்சம் ஈகோ இருக்கும். கடகத்துக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். மைண்ட் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். 15 டேஸ் இருக்கிற மைண்ட் அடுத்த 15 டேஸ் இருக்காது. ஏன்னா சந்திரன் வீடு. இலவு 15 நாள் தேஞ்சு 15 நாள் வளருது இல்லையா? அதுபோல மைண்ட் ஆசிலேஷன் கடகத்துக்கு ஆல்வேஸ் இருந்துட்டே இருக்கும். ஒரு பெரிய குறை என்னன்னு பார்த்தா, ஒரு அம்மா நம்ம எல்லாரையும் எப்படி பார்த்துப்பாங்க. ஆனா அம்மாவுக்கு என்ன வேணும் நமக்கு தெரியாது. அம்மாவ நம்ம கண்டுக்கவும் மாட்டோம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் அம்மாவுக்கு என்ன வேணும்ங்க ஒரு கேர் பண்றோம் பாருங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல கடகத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கடகம் சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கும். ஆனா கடகத்தை கண்டுக்க ஆள் இருக்காது. இது கடகத்துக்கு பிறவி கர்மா. பிறவிலே வந்த ஒரு குறை. அவங்க எல்லாரையும் 4 பேர் இருந்தா 4 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண ஆள் இல்ல. எனக்கு ஒரு பொருள் வாங்கி தர ஆள் இல்ல. என்னைய ஒரு சந்தோஷமா வச்சுக்க ஆள் இல்ல அப்படின்றது கடகத்தோட ஒரு பெரிய மனக்குறை சார். மேக்ஸிமம் 80% இப்படி இருக்கும். இதெல்லாம் இல்ல 4ஆம் வீடு நல்லா இருக்கு. 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. சந்திரன் பிறப்பு ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படிங்கிறபோது எல்லா சுகமும், இந்த குறைகளும் இல்லாம எல்லா சுகமும் இருக்கிற கடகராசிக்காரர்களும் இருப்பாங்க. இது இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு சுய ஜாதகத்துல வெரிஃபை பண்ணி பார்க்கணும்.